கொங்கு மண்டலத்தில் இருந்து எங்கள் மஞ்சள் வணிகம் ஒட்டுமொத்தம் ஏற்றுமதி இறக்குமதி அவன் கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது. எங்கள் தங்க வணிகம் எங்கள் ஊர் செட்டியார் மார்கிட்ட இருந்துச்சு, அவங்கிட்ட போச்சு. எங்க சேலத்தில் கொலுசு வணிகம் எங்க ஊர் ஆச்சாரி தமிழர்கள் கையில் இருந்துச்சு, இன்னைக்கு அவங்கிட்ட போச்சு. இன்னைக்கு எங்ககிட்ட இருந்த எல்லா வணிகங்களும் பொருளாதாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு வடநாட்டு கும்பல்களால், சாதாரண உழைக்கின்ற தொழிலாளிகளை வெளியேறுங்கள் என்று நாங்கள் சொல்லவில்லை. அதுவும் இவர்கள் பன்னெடும் காலமாக வந்து எங்க குடும்ப அட்டை பெற்று இங்கே வீடு கட்டி பிள்ளை குட்டியை பெற்று வாழ்றான, அவன் ஓட்டர் ஐடியை புடுங்குங்கன்னு சொல்லல, அவனுக்கு வாக்குரிமை கொடுக்க கூடாதுன்னு சொல்லல. நரேந்திர மோடி 2014 ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு அடிமை ஓபிஎஸ் அவர்களை பயன்படுத்தி தமிழ்நாடு அரசு பதவிகளில் எப்படி தமிழருக்கு வேலை இல்லாத ஒரு நிலையை உருவாக்குவதற்கு இந்திய நாட்டைச் சேர்ந்த எவர் வேண்டுமானாலும் வேலைக்கு வரலாம் என்று ஒரு சட்டத்தை இயற்றி பாதுகாப்பு தந்தார். அதை உங்களை போன்று எம் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் உறவுகளை பல்லாயிரக்கணக்கில் திரட்டி தமிழ்நாட்டின் கோட்டை கொத்தளத்தை முற்றுகையிட்டு அதை ரத்து செய்வதற்கு போராடிய ஒரு இயக்கம் தமிழக வாழ்வுரிமை கட்சி.